கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 16:15. ரோமன் 16:15. பிலலோகாவையும் யூலியாளையும் நேரையையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற ஒரு சபையை குறித்து சொல்றார், ஒரு வீட்டு சபையை குறித்து சொல்றாரு. இது என்ன காட்டுதுன்னா, எல்லாம் வேறுபட்ட விசுவாசிகள் கிறிஸ்துவினால் ஒன்றிணைக்கப்பட்டு வீடுகள்ல கூடி உண்மையாய் கர்த்தருக்கென்று பணி செய்து அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை கட்டுறாங்க. அதனால அவங்கள அவர்கள் செய்த காரியங்களுக்காக அவர் நினைவு கூறல. அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுண்டவர்களாய் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இங்க பிலகாஸ் யூலியால் என்று சொல்லும் போது பிலலோகையின் தமிழ்ல இருக்குது. நீங்க இதுல பார்க்கும்போது பிலலோகாஸ் சொல்லக்கூடியது. பிலலோகாஸ்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை அதிகமா நேசிக்கக்கூடியவர். யூலியா அப்ப இவங்க ஒரு கணவன் மனைவியா இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பெயர் ஒன்னா இருக்கும்போது, ஒரே வீடா இருக்கும்போது அவங்க ஒன்னா கர்த்தரை இது பண்றதுனால இது என்ன காட்டுது, அவர்கள் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரே அழைப்பு பெற்று ஒரே சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு, நேரையும் அவனுடைய சகோதரியும். அப்ப இங்க முதல்ல கணவன் மனைவி, இங்க சகோதர சகோதரிகள். ஏன்னா இங்க சொல்லும் போது அங்கேயும் அவங்களுடைய டைட்டில் கொடுக்கல, என்ன கொடுக்கிறாரு, பேர் தான் கொடுக்கிறாரு. அப்ப இங்க குடும்பமா சீஷத்துவம் பண்ணக்கூடியது, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம். ரெண்டு பேரும் ஒன்னா ஆவிக்குரிய முறையில வளரக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். ஏன்னா 133 சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் கிருபையுமாய் இருக்கிறதுன்னு சொல்ல போல இங்க நேரையும் அவனுடைய சகோதரியும் இவங்களும் இருக்கக்கூடியது. அடுத்து ஒலிம்பாவையும். ஒலிம்பா யாரு, இன்னொரு உண்மையான ஒரு சகோதரன், ஐக்கியத்தில் உள்ளவர். அவர் பெயர் சொல்லி சொல்றாரு. இங்க சொல்லும் போது அவர் அவருடைய பெயரை பார்க்கும்போது ஒலிம்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் கிரேக்கத்தை சேர்ந்தவருங்க நமக்கு தெரியுது. ஏன்னா ஒலிம்பிக்கு இது எல்லாமே கிரேக்கத்தோட வந்தது. அப்ப இங்க என்ன பாக்குறோம், யூதத்துல இருந்து வந்தவங்க, கிரேக்கத்துல இருந்து வந்தவங்க, இவங்க எல்லாரும் ஒன்றாய் சேரக்கூடியது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம் பார்க்கிறோம், சகல கோத்திரத்தார், சகல தேசத்தார், சகல பாஷைக்காரர் எல்லாரும் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 4வது என்ன சொல்றாரு, அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும். அப்ப அந்த வீட்டு சபையில உள்ள மக்கள் எல்லாரையும் வாழ்த்துறாரு. அப்ப அந்த சபை, இந்த வீட்டு சபைங்கிறது ஒரு சின்ன கூட்டமா இருக்குத பார்க்கிறோம். ஆனா நல்ல உறவுல இருக்கிறத பார்க்கிறோம். அந்த ஆதி திருச்சபையில என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எல்லாத்தையும் பொதுவா வைத்து வீடுகள் தோறும் கூடி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்னைக்கு ஒரு வீடு கிறிஸ்துவை மையமா கொண்டு இருக்கிறதோ, அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு என்று வாழக்கூடியவங்களாய், கர்த்தருக்கு பணி செய்யக்கூடியவங்களா மாறுவாங்க. அதனால எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளையும் கிறிஸ்து நடுவராய், கிறிஸ்துவே காரணம் என்று சொல்லக்கூடியதாக, let Christ be the center. ஏன்னா நம்ம பார்க்கும்போது இங்க பிலலோகா யூலியா கணவன் மனைவி, நேரே அவனுடைய சகோதரி. அப்ப நீங்க பாருங்க, ஒரு குடும்பமா கணவன் மனைவியா சகோதர சகோதரிகளா இருந்து பண்ணும்போது என்ன பண்ணுது, அது அழகா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உபயோகப்படக்கூடியதா. அப்படி வரும்போது என்ன உண்டாகுது, சுத்தி வரக்கூடிய சமுதாயத்துல உள்ளவங்க அவங்க எல்லாம் சாதாரண மக்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவருடைய உண்மை தன்மையை பார்த்து அவர்களும் அதுல வளரக்கூடியதாக. அதனாலதான் நான் எப்பயுமே அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவன் என்றவன் தனியாக இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம் தேவை. அப்ப நீங்க திருமணமானவர்கள் இல்ல சகோதர சகோதரிகள் இல்ல தனியா இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தேவை, ஒரு ஐக்கியம் தேவை. ஒரு வீடுகள்ல கூடி கிறிஸ்துவின் நாமத்தினால இணைக்கப்பட்டவர்களாய் அவர்களை எல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்கென்று பணி செய்வதில் நம்ம இருக்கும்போது என்ன உண்டாகுது, அது அங்க ஒரு பெரிய ஒரு
தாக்கத்தை உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப முதல்ல நம்ம ஊழியத்துல வெளியே போய் பெரிய இம்பாக்ட் பண்றோம், பெரிய காரியங்கள் செய்யறோம் என்பதற்கு முன்பாக நம்மளுடைய வீட்டை எப்படி கட்டணும்? கிறிஸ்துவே மூலதனம், கிறிஸ்துவே காரணம் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா யோசுவா 24:15 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இதுவரை தங்கள் வீட்டை எப்படி கட்டினாங்களோ, ஆனா இன்றையிலிருந்து நாங்கள் கட்டுகிற வீட்டுல எங்களுடைய முக்கிய அஸ்திவாரம் லெட் கிரைஸ்ட் பி தி சென்டர் ஆஃப் லார்ட். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வீடு எல்லாரும் சேர்ந்து ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு வீடா இருக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால எங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய கரங்கள்ல படைக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.